மேம், என்கிட்ட 100 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அப்போ ஜாப் கன்ஃபார்ம் தானே? உங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா ஃபார்முலா 1 ரேஸில் சாம்பியன் ஆக முடியுமா? இல்ல மேம். ஏன்? ஸ்கில் வேணும், ப்ராக்டிஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸாக்ட்லி அதே தான் ஐடி ஜாப்லையுமே. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு என்ன நாலேஜ்லாம் இருக்குங்கிறத தான் எடுத்து காமிக்கும். இதுவே உங்கள் ப்ராஜெக்ட்ஸாக உங்களோட ஸ்கில்ஸை ஷோன் பண்ணும். அப்போ கம்பெனிஸ் சர்டிஃபிகேட் பார்க்க மாட்டாங்களா? சர்டிஃபிகேட்ஸ் பார்ப்பாங்க, ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கிட்ட ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் கற்றுட்ருக்கீங்களோ அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. இதை விட முக்கியம் நீங்கள் இன்டர்வியூவில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கிறத பார்ப்பாங்க. அப்போ 100 சர்டிஃபிகேட்ஸ் விட 2 to 3 ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ஸ் பெட்டரா? கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸை விட ப்ராஜெக்ட்ஸ் தான் பெட்டர். புரிஞ்சிச்சு மேம். இனிமேல் சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணுறதை விட ப்ராஜெக்ட்ஸ் ஃபில் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி. சர்டிஃபிகேட்ஸ் ரெஸ்யூமை தான் ஓப்பன் பண்ண வைக்கும், ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்கள் கரியரை ஓப்பன் பண்ணும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.